ஹாய்! இன்றைக்கி என்னடா பாக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காலே பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. பாப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். இதுவும் கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். இது ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அன்பாக்சிங்லேருந்து எல்லாம். ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது இந்த மாதிரி பேபிஸ் வச்சுருக்காங்க, அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அதில் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, நம்மளோட வேலையை பார்க்கலாம் இல்லையா? அதனால தான் இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 650 சம்திங் வந்தது இந்த கார் எனக்கு. நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி கரெக்டாக ஆஃபர் வந்தது சொல்லிவிட்டு நான் போட்டிருந்தேன். குவாலிட்டி பற்றி சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே தனித்தனியாக சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீட்டாகவும் இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின் அதுதான். இது மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ரேட் கூடவும் இருக்குது. சரி, நான் எதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பாப்பா கிட்ட ஆல்ரெடி சைக்கிள் இருக்குது. ஸோ இது வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு வேண்டி நான் இது வாங்கினேன். நம்ம புது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம் இல்லையா? இங்கே வந்து விளையாடுறதுக்கு வெளியில் அனுப்ப முடியாது. ஏன்னா நம்ம மாடியில் இருக்கோமா, கீழே எனக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போக முடியாது. எனக்கு கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால பாப்பாவுக்கு வேண்டி சரி வீட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இது கண்ணில் பட்டது. சரி, இதை வாங்கிட்டு பாப்பா வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு விளையாண்டுட்டு சரி அவள் வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். அப்போ வந்து பார்க்கையில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா சொல்லிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. எல்லாமே பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இது யாரோட ஹெல்ப் வேணாம், நம்மளே சிங்கிளாக வீட்டில் இருக்க மதர்ஸே வந்து செட் பண்ணலாம், ஈஸி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து இன்னும் பேட்ரி போட்டுட்டு நம்ம மியூசிக்கெல்லாம் வரும், அந்த ஆப்ஷனும் இருக்குது. எனக்கு அன்றைக்கி பேட்ரி என் கையில் இல்லை. நான் பேட்ரி இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா பேட்ரி வந்தது. அது அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே தான் அந்த பேட்ரி போடணும். 3 பேட்ரிஸ் போடணும். இப்போ நான் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பேட்ரி போட்டு ஒரு 10 டேஸ் முடிச்சு தான் நான் பேட்ரி வாங்கினேன். இப்போ வரை பேட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. பேட்ரி நல்லா தான் பாடிட்டுருக்கு. உள்ளே பார்த்தா ஸ்டோரேஜ் இருக்குங்க. எனக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. பார்த்தா உள்ளே ஓப்பன் பண்ணால் கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. சரி, ஓகே, பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அவளோட செப்பல், அவளோட ஏதாவது ஒரு திங்ஸ், என்னோடய ஃபோனெல்லாம் கொண்டு போய் ஒரு நாள் அதில் வச்சுருந்தா ஸ்டோரேஜுக்குள்ளே. நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டு எங்கடா வச்சுருப்பா, சரி இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க தூக்கி. அப்புறம் வந்து அந்த ரெட் கலர் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா கீழே, அந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் கீழே, அதில் டச் பண்ணோன்னா பாட்டு பாடும். அப்புறம் இது பேக் சப்போர்ட்டோடு வரனால பாப்பா சாஞ்சு உட்காந்துட்டு விளையாடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது அழகா. இப்போ தாங்க அந்த தருணம் வந்துருச்சு. பாப்பா வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, நான் உட்கார மாட்டேன், நான் கண்ணை மூட மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. வீடு கொஞ்சம் அப்படி மெஸ்ஸியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணிட்டு இல்லை. அப்புறம் வந்து இப்போ தான் எல்லாமே திங்ஸ் வாங்கி செட் பண்ணியிருக்கோம். பாப்பா பார்த்தீங்களா, அவங்க வந்து பேசினாங்க. நான் ஆடியோஸ் வந்து கட் பண்ணிட்டேன். அவங்க பேசினேன்னா ஐ காரு அப்படின்னு தான் சொன்னாங்க பாப்பா. அப்புறம் வந்து அது வீடியோ கட் ஆகிடுச்சு என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லாதனால. அப்படி தனியாக வீடியோ எடுத்தேன் அவங்க ஓட்டையில். அம்மா கேட்டாட்டே இருந்தாங்களா, பாப்பாவோட வீடியோ எடுத்து அனுப்புன்னு. அப்போது இது வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கான் வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.